அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்குள்ளே காலை சாப்பாடுமா சேமியா, இறால், தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், மசாலா தூள், உப்பு, தேங்காய் எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளித்து, தேங்காய் பால்லாம் ஊற்றி தாளிச்சுக்கிறேன். காலை பசியார் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சூளே இதை செஞ்சுட்டேன். நான் ஒரு 10 நிமிஷத்தில் பாங்க சொல்லிடுவோம். பசி. இது டீ போட்டேன். இது இஞ்சி, ஏலக்காய், மிளகு எல்லாம் தட்டி போட்ட டீ. எப்படிக்குன்னு பாருங்கள். வடிக்கணும். கொஞ்சம் சூடாக வச்சுட்டா கொஞ்சம் சூடாகிக்கிறேன். ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்கிறேன். இது ஏற்கனவே நான் பழைய வீடியோ போட்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கினது. அதாவது நாட்டுக்கோழி பிரியாணி போட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்ன சொல்லணுமோ நிறைய கோழி கிஞ்சி ஆக்கினது கொண்டு அதெல்லாம் கொஞ்சம் ரூபாயில் தான் பார்த்துக்கிறியா. இப்போ புது ஆட்கள் பார்த்திக்க மாட்டியா. அதெல்லாம் நீங்கள் ரினியூவல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கிறேன்ட்டு. அது ஓரளவு அழகாக தைக்கும். ஆனால் கொஞ்சம் சாமான் கொஞ்சாப்பில் வச்சுப்பேன். புதுசு தானே செய்யும்போது, அதனால் அப்படி வச்சுப்பேன். எங்கள் அடுப்பங்கரையே சின்னது, பெரியாளாகவும் போயிட்டேன். அதனால் அப்படி இருக்கேன். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா இனிமேல் நிறைய நான்வெஜ் வச்ச மேலே போட்டேன். நிறைய லோடு ஏற்ற இயலாது. போடுறதுனால பிரச்சனை இல்லை. ஏற்கனவே போட்டிக்கிறீங்களா பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மெயின். உங்களுக்கு அது ஒரு காரணமாக நினச்சிக்கிட்டு இந்த சொல்லணுன்ட்டு ஒரே மறந்து போயிடுது. அஸ்ஸலாமு அலைக்கும்.